சினிமா மில்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாசம் கோட் படத்தோட ரிலீஸோட தொடங்கி இருக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன். இந்த கோட் படத்தை உங்கள பல பேர் பார்த்திருப்பீங்க, இன்னும் சில பேர் பார்க்கணும்னு இருப்பீங்க, இன்னும் சில பேர் ரிப்பீட்டா பார்க்கணும்னு இருப்பீங்க. சரி, கோட் படம் ரிலீஸ் ஆயிருச்சு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறமா. இதுக்கப்புறமா இந்த மாசம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாசத்துல செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு முக்கியமான டேட்டா லாக் பண்ணியிருக்காங்க. அந்த 20ஆம் தேதி 5 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுதுன்னு பாத்திரலாம். தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல லப்பர் பந்து அப்படின்ற படம் வரப்போகுது. இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே ரீசெண்டா ப்ளூ ஸ்டார் பார்த்தோமே அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. ஆனா அதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா அந்த டீசரோட ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே கொண்டு போய் லாஸ்ட்ல ஹரிஷ் கல்யாண் தனியா அட்டகத்தி தினேஷ்ட பேசி பாக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்ப தேவதர்ஷினி வந்துட்டு இன்னும் லூசாடா நீ அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, என்னடா தனியா பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவர் உனக்கு அண்ணன் இல்லடா மாமனாரு அப்படிம்பாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான நோட்ல அந்த டீசரை முடிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா சில்லாஞ்சிருக்கியே. அடுத்ததா சீனு ராமசாமி இயக்கத்தில் உருவாயிருக்கிற கோழி பண்ணை செல்லதுரை ஏகன் ஹீரோவா நடிச்சிருக்கிற இந்த படத்துல ஜெயசூர்யா உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய செலிபிரிட்டிஸ் போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு உலகத்துக்குள்ள நம்மளை கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சீனு ராமசாமியோட படம் அப்படின்னாலே அது யதார்த்தத்தை ஒட்டி இருக்கும், ஒரு நிகழ்ச்சியான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இந்த படமும் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அம்மா வேணா உன்னை ஏமாத்திருக்கோம், ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு. அடுத்ததா ஹிப்ஹாப் தமிழாவுடைய கடைசி உலக போர் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை அவர் ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாம அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் போட்டிருக்காரு. அனகா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நாசர், நட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைங்க நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த கடைசி உலக போரோட டீசரை பார்க்கும்போது மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு ஹாலிவுட் லெவல்ல அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்து மேலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதை தவிர சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்கிற சட்டமின் கையில் அப்படின்ற படம் வரப்போகுது. அப்புறம் உடன்பிறப்பு அப்படின்ற படம் மூலமா எல்லாரோட கவனத்தை ஈர்த்திருந்த இயக்குனர் இரா சரவணனோட இயக்கத்துல சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருக்கிற நந்தன் அப்படின்ற படமும் செப்டம்பர் 20ஆம் தேதி வருது. இதை தாண்டி செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதுல ஒரு முக்கியமான படம் என்னன்னா, பிரேம் இயக்கத்துல, எந்த பிரேம் தெரியுதா? 96 நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமல எடுத்தார்ல அந்த பிரேம் தான். அவரோட இயக்கத்துல கார்த்தி, அரவிந்த் சாமி 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற மெய்யழகன் படத்தோட டீசர் ரீசெண்டா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட போஸ்டர்ஸே ரொம்ப கவனம் இருக்கிற விதமா இருந்துச்சு. அந்த காலத்து ஒரு நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த ஸ்டைல்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற டீசரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பயங்கரமான பிஜிஎம் அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லாம இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் தான். அதுல கார்த்தி வாயார அத்தான் அத்தான் கூப்பிடுறாரு, பட் அரவிந்த் சாமி காண்டாவறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதுலயும் லாஸ்டா சரக்கு அடிப்பீங்களா, பீர் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்ப வேணாம் அப்படின்னு கேட்டோன்னு அப்பா அடிப்பீங்க அப்படின்றாரு. இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது, ஏன் அரவிந்த் சாமி காண்டாவே இருக்காரு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு மெய்யழகன் டீசர். இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? அதே 27ஆம் தேதி பிரபுதேவாவுடைய பேட்டர் ஆப், அப்புறம் ஹிட்லர்னு ஒரு படம், இதை தாண்டி ஜூனியர் என்டிஆருடைய தேவரா, இந்த படங்கள்லாம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மொத்தத்துல செப்டம்பர் மாசம் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து தான். என்ன பர்ஸ்ல அப்படியே அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமே, எந்த படத்தை பாக்குறது அப்படின்ற கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிறைய சினிமா சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சினிமா மில்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இதுல எந்த படத்தை பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.